புரட்சி கலைஞர் கேப்டனோட நினைவு நாள். குரு பூஜை இவ்வளவு சிறப்பாக மக்கள் அல்லாலேயே வந்துருக்காங்க. ஒன்றே ஒன்று தான் சொல்லணும், கேப்டன் அவர் வச்சு தருமபுரி படம் ஏற்றிருக்கேன். அவருடைய வல்லரசு படத்தில் நான் அரசு ஒர்க் பண்ணியிருக்கேன். பழம்போது இப்போ நான் புரிஞ்சுட்ட ஒரே ஒரு விஷயம், அவருடைய ரசிகர்கள் அவர் எந்த அளவுக்கு அவர் நேசிக்கிறாங்களோ அதை விட 2 மடங்கு அவர் ரசிகர்களை நேசிப்பார். ரசிகர் வந்து நேசிக்கணும், நமக்கு ரசிகர் வந்து கட்டவுட் வைக்கணும், கட்டவுட் வந்து பாலகிருஷ்ணன் போடணும், அவங்க செயல் மட்டும் பண்ணணும் இல்லாமல் இவர் அவங்க நேசிச்சார், அவங்கள்ட்ட அன்பு காட்டினார். ஷூட்டிங்கு பார்க்க வர ஒவ்வொரு ரசிகர்கிட்டையும் ஒரு சகோதரம் போல பழகுவார். அது வந்து எந்த நடிகர்கிட்டையும் பார்க்க முடியாது. ஒரு சிலர் வந்து ஒரு போர் அடைஞ்சதுக்கப்புறம், ஒரு வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய கேரக்டர் மாறும், அவங்களோட மனநிலை மாறும். ஆனால் ஆரம்ப காலத்தில் இருந்து அவர் 150 படம் பண்ணிட்டார். எவ்வளோ வெற்றி வந்தாலும் சரி அவர் மாறல, அவர் குணம் மாறல. அதுக்கான அடையாளம் தான் இன்றைக்கி குருபதியில் இவ்வளவு கூட்டம். ஒன்றே ஒன்று தான், ஒருத்தர் புகழ் இருக்கும்போது, புகழோடு இருக்கும்போது வர கூட்டங்கள் ஒன்று இருக்குது. அந்த புகழ் வந்து அவங்க மறைவுக்கு அப்புறம் அந்த புகழ் கொஞ்சம் மறைஞ்சிரும். ஆனால் கேப்டன் அவர்களுக்கு அவர் உயிரோடு அந்த புகழை விட அவர் இறப்புக்கு அப்புறம் பல மடங்கு அவருடைய புகழ் கூடியிருக்கு. அது காரணம் அவர் மனுஷனாக வாழ்ந்துருக்கார். இன்றைக்கி அவளை பார்க்கும்போது ஒன்றே புரிஞ்சது, ஒரு மனிதனாக வாழ்ந்தால் அவன் இறப்புக்கு அப்புறம் அவன் தெய்வமாவான். அதுக்கு ஒரே உதாரணம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். இன்றைக்கி வந்து அவர் இறப்புக்கு அப்புறம் இன்றைக்கி அவருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் பொதுமக்களும் அவருடைய தெய்வம் நினச்சிட்டாங்க. அந்த தெய்வம் நினச்சனால தான் இன்றைக்கி குரு பூஜையாக இன்றைக்கி கொண்டாடப்படுது. இவருடைய புகழ், கேப்டன் புகழ் இதை விட பல மடங்கு மேலும் உயரும். நன்றி, வணக்கம்.